பெண்மேகம் முட்ட முட்ட பொன்மின்னல் விட்ட விட்ட பூவானம் பூத்து கொண்டதோ. தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் பேசும்போது சாரல் இன்பச்சாரல். தென்மாங்கு பாடிக்கொண்டு சில சிலவென்று சிந்துதம்மா தூரல் முத்து தூரல். இளங்காத்து வீசுதே இச போல பேசுதே. வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே. மேகம் முழிச்சு கேக்குதே. மேகம் கருக்குது மழை வர பாக்குது. வீசி அடிக்குது காத்து காத்து இளங்காத்து. அனைவருக்கும் உயராய்வு வேலலைவரிசையின் அன்பு வணக்கம். நனந்தலை உலகம் வளைய நேமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர்செல நிமிர்ந்த மால் போல பாடிமிழ் பனிகடல் பருகி வளன் ஏர்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி பெரும்பெயல் பொழிந்த சிறுபொன் மாலை. முல்லைப்பாட்டின் இவ்வரிகள் முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்தது ஆகும். வானத்தில் இருந்து பெய்யும் மழையின் இயக்கத்தை முல்லைப்பாட்டு மிக அழகாக அறிவியல் அடிப்படையில் அறிவிக்கின்றது. சங்க இலக்கியங்கள் பல்துறை செய்திகளையும் முக்கியமாக அறிவியல் சார்ந்த செய்திகளை கொண்டு விளங்குவதை நம்மால் அறிய முடியும். குறிப்பாக வானியல் பற்றிய பல குறிப்புகளையும் வானியல் நிகழ்வுகள் பற்றிய பல செய்திகளையும் சங்க இலக்கியங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. சங்ககால புலவர்கள் அறிவியல் சார்ந்து விளங்கினர் என்பது உலகறிந்த உண்மையாகும். ஆகவேதான் சங்க இலக்கியத்தில் வானிலை என்ற தலைப்பில் இவ்வரங்கம் நிகழ்த்தப்படுகிறது. மேலும் மாணவர்கள் இப்பேரிடர் காலகட்டத்தில் இதை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் இதன் நோக்கமாகும். இன்றைய நம்முடைய வெள்ளி அரங்கம் வானிலை அரங்கமாகும். இவ்வரங்கத்தில் சங்க இலக்கியத்தில் வானிலை என்ற தலைப்பில் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக அறிவியல் தமிழ் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறையின் இணை பேராசிரியர் முனைவர் இரா இந்து அவர்கள் உரை நிகழ்த்துகிறார். அவருக்கு நம் அலைவரிசையின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்குவோம். ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, சங்க இலக்கியத்தில் வானிலை என்ற தலைப்பின் இவ்வுரையை கேளுங்கள். நம் பழந்தமிழரின் அறிவியல் அறிவை உணருங்கள். உலக அரங்கிலே கொண்டு செல்லுங்கள். இப்பேரிடர் காலகட்டங்களில் ஒற்றுமையோடு கைகோர்த்து இன்னல்களை நீக்குவோம். நாம் அனைவரும் தமிழால் இணைவோம். உங்களின் நான் முனைவர் சே அஜிதா, துறைத்தலைவர் தமிழ்துறை, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நாகப்பட்டினம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சங்க தமிழர் ஐம்பெரும் பூதங்களின் தோற்றங்களை வெளிப்படுத்தும் போது பறந்து விரிந்த வானில் இருந்து காற்றும், காற்றில் இருந்து தீயும், தீயில் இருந்து நீரும், நீரில் இருந்து நிலமும் தோன்றியுள்ள அறிவியல் உண்மையை இவ்வுலகிற்கு பதிவு செய்துள்ளனர். சித்தர்கள் எனப்படுவோரே அக்கால விஞ்ஞானிகள் ஆவர். சங்க கால தமிழர்கள் வானத்தையே தன் வீட்டின் மேற்கூரையாக கொண்டவர்கள். வானத்தில் நாள்தோறும் நிகழ்கின்ற வானியல் நிகழ்வுகளையும் மாற்றங்களையும் கூர்ந்து கவனித்து வானியல் தொடர்பான சிந்தனைகளை இவ்வுலகிற்கு எடுத்து எம்பியவர்கள். தமிழகத்தில் வானியல் துறையில் சிறந்து விளங்கிய பலர் வாழ்ந்தனர் என்பதை கணியன் பூங்குன்றனார், கணித மேதாவியார், பக்குடுக்கை, நான்கணியார் முதலிய பெயர்கள் சான்று பகிர்கின்றன. சிலேட்டர் என்னும் வானியல் அறிஞர் தமிழர்களுடைய வான நூல் கணித முறையே வழக்கில் உள்ள எல்லா கணிதங்களிலும் நிதானமானது என்னும் கருத்து ஈண்ட நோக்கப்பட்டுள்ளது. திருப்பாவை. புள்ளும் சிலம்பினக்கான் போது அரிக்கண்ணாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தாயோ பாவாய் நீ நன்னாளால் களம் தவிர்த்து களந்தேரோ எம்பாவாய். விடியெள்ளி தோன்றிவிட்டது, வியாழன் மறைந்து விட்டது,
நின்றாயே என்கிறது. பரிபாடல் பாடலாடிகள் முறையாக தோன்றும் ஊழிக்காலங்கள் வெளிப்படுத்துகிறது. முறையே வானம் முதல் ஊழி காலத்திலும், காற்று 2ஆம் ஊழியிலும், தீ 3ஆம் ஊழியிலும், நீர் 4ஆம் ஊழியிலும், நிலம் 5ஆம் ஊழியிலும் தோன்றிய நிகழ்வு இன்றைய அறிவியலுக்கு உள்ளது. திருமுருகாற்றுப்படையிலோ தமிழர்கள் இவ்வுலகில் உள்ள உயிர்கள் நிலைத்து வாழ ஞாயிறே முதன்மை காரணம் என்பதை உணர்ந்திருக்கின்றனர். தமிழர்களின் பொங்கல் திருநாள் ஞாயிற்றை முதன்படுத்துவதாக இருக்கிறது. திருமுருகாற்றுப்படையில் தொடக்க வரிகள் உயிர்கள் மகிழ ஞாயிறு எழுவதாக கூறியுள்ளார்கள். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் நாகப்பட்டினம் அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேளாண் கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளை, காணொலிக்குள் செல்வோம். நான் உங்கள் அமிழ்தினி. நன்றி, வணக்கம். உயராய்வு வேல் அலைவரிசையின் வெள்ளி அரங்கத்திற்கு அன்போடு வரவேற்பது உங்கள் முனைவர் இள ராஜேஸ்வரி. இன்றைய வெள்ளி அரங்கில் நம்மிடையே சங்க இலக்கியத்தில் வானிலை என்ற தலைப்பில் நம்மிடையே உரையாற்ற இருப்பவர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக அறிவியல் தமிழ் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை இணை பேராசிரியர் முனைவர் இரா இந்து அவர்கள். தம் 24 ஆண்டு கால பணி அனுபவத்தில் அறிவியல் தமிழ்ப்புலம் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறையில் பல்வேறு பணிகளை மேற்கொண்டவர். மலேசியா மற்றும் ஸ்ரீலங்கா போன்ற இடங்களுக்கு சென்று வந்தவர். 19 நூல்களை இயற்றியவர். 100ற்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியவர். 75ற்கும் மேற்பட்ட கருத்தரங்குகளில் கலந்து கொண்டவர். இவருடைய சிறப்பான பணியை பாராட்டி களங்கமில்லா பணி விருது பெற்றவர். மேலும் பல்வேறு துறைகளில் 32 விருதுகளை பெற்றுள்ளார். ஜெர்மனி வானொலியில் தமிழ் அறிவி நிகழ்ச்சியை நடத்தியவர். 2022 புதுடில்லியில் நடைபெற்ற உலக திருக்குறள் மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளர், இணையவழி கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர். மேலும் 20ற்கும் மேற்பட்ட முனைவர் பட்ட ஆய்வாளர்களை உருவாக்கியவர். 54 மாணவர்கள் ஆய்வியல் நிறைஞர் பட்டம் பெற வழிகாட்டியாக திகழ்ந்தவர். இவ்வாறு தொடர்ந்து செல்லும் இணை பேராசிரியர் அவர்களின் உரையை கேட்டு மகிழ்வோம் தோழமைகளே, வாருங்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உயராய்வு மற்றும் வேல் காணொலி நிகழ்ச்சியில் சங்க இலக்கியத்தில் வானிலை என்ற தலைப்பில் எனக்கு பேச வாய்ப்பளித்த பேராசிரியர் அஜிதா அம்மையார் அவர்களுக்கு முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலியையே சங்க இலக்கிய வானிலை அறிக்கையை வாசிப்பது முனைவர் இரா இந்து என்று கூறினால் அது மிகையாகாது என்று கருதுகின்றேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்ற வரிகளையே நம்முடைய வாழ்வும் நம்முடைய வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்றும் கூறலாம். இக்காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் பலருடைய இடங்கள் மழை, வெள்ளம், சூறாவளி ஆகியவற்றால் பாதிப்படைந்திருக்கக்கூடும். சில நிவாரணப் பணிகள், பல நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதையும் நாம் அறிவோம். வானிலை என்றால் என்ன என்று பார்த்தால், வானிலை ஆங்கிலத்தில் வெதர்மாங்க என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட வளிமண்டலத்தில் இடம்பெறும் ஒரு தொகுதி தோற்றப்பாடுகளை குறிக்க பயன்படும் சொல்லாகும். தோற்றப்பாடுகள் அங்கே காணப்படும் சூழலை. இப்போ வானிலைக்கும் காலநிலைக்கும் வேறுபாடு உண்டு. வானிலைங்கிறது வெதர், காலநிலைங்கிறது கிளைமேட். வானிலையின் தொகுப்பாக்கம் காலநிலை, காலநிலையின் பகுப்பாக்கம் வானிலை என்றும் கூறலாம். வானிலை காலநிலை குறித்த கல்வி முறையே மெட்டியாரலஜி, கிளைமேட்டாலஜி என்று ஆங்கிலத்தில் வழங்கப்படுகிறது. வானிலை பல துறைகளோடு தொடர்பு கொண்டுள்ளதா இருக்கு. எந்தெந்த துறைன்னு பார்த்தோம்னா, காற்று, மேகங்கள் ஆகியவற்றின் இயக்கங்களை பற்றி ஆய்வு செய்கையில் இயற்பியல் துறையோடும், வாயுக்கள் ஏற்படுத்தும் விளைவுகள் பற்றி ஆய்வு செய்கையில் வேதியியல் துறையோடும்,
உயிரினங்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன என்பதை ஆய்வு செய்யும் வகையில் உயிரியல் துறையோடும் தொடர்புள்ளது என்று கூறலாம். தொல்காப்பியர் காலத்திலேயே உலகம் ஐம்பெரும் பூதங்கள், ஐம்பெரும் இயற்கை என்றும் கூறுவார்கள், அவற்றின் இயக்கத்தால் இவ்வுலகம் இயங்குகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும், விசும்புன்னா ஆகாயம், கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற வரிகளை இங்கு குறிப்பிடத்தக்கது. காற்று, நீர் இவையெல்லாம் எப்படி தோற்றம் பெற்றதுன்னு தெரிஞ்சு கொண்டோம்னா அதனுடைய செயல்பாடுகளையும் எளிமையாக தெரிந்து கொள்ளலாம். முதலில் விசும்புதான் இருந்தது, ஆகாயம். அங்கே சூரிய குடும்பங்கள் தோன்றின. அவை சுழலும் போது தீ உண்டாயிற்று. அதிலிருந்து ஒளி பிறந்தது, வெளிச்சம். சூரிய குடும்பங்கள் உதிர்ந்த தீப்பிழம்புகள், கோள்கள் ஆயின. அவை சுழலும் போது காற்று ஏற்பட்டது. காற்றோடு கலந்த கோள்களில் நீர் கிடைத்தது. அக்கோள்கள் குளிர்ந்த பின் மண் உண்டாயிற்று. இதையினையே புறநானூறு மண் திணிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் வழித்தலை இய தீயும் தீமுரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை என்ற வரிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐம்பூதங்கள் உலகை ஆள்வது என்பது நமக்கு தெரிந்த விஷயம்தான். அதே மாதிரி மன்னனின் கோபத்துக்கு ஐம்பூதங்கள் ஒப்பிடப்பட்டுள்ளது. பாண்டிய வேந்தனை பற்றி புறநானூற்றில் ஒரு பாடல், நீர்மிகின் சிறையும் இல்லை தீமிகின் என்று தொடங்கும் பாடல். இதுல என்ன பொருள்னா, வெள்ளம், தீ, காற்று இவை எல்லாம் கட்டுக்கடாங்க போனா பெரும் சேதம் ஏற்படும். அது மாதிரி பாண்டிய மன்னனுக்கு சினம் அதிகம் ஏற்பட்டா சேதம் ஏற்படும், அப்படி போர் விளைவுகள் பெரிதாக இருக்கும் என்று புறநானூற்று வரிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சங்க இலக்கிய புலவர்கள் எல்லாம் அறிவியலாளர்கள் அல்ல, விஞ்ஞானிகளும் அல்ல. ஆனால் அவர்கள் கண்டவற்றை, கேட்டவற்றை, தன்னை சுற்றி நடந்தவற்றை அனைத்தையும் பாடல்களாக பதிவு செய்துள்ளனர். சங்க காலம் என்பது கிமு 5ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 2ஆம் நூற்றாண்டு வரையான காலகட்டம் என்பது நாம் அறிந்ததே. கிரேக்க நாகரிகம் கிட்டத்தட்ட இதே காலகட்டத்தில் தான் சேர்ந்தது. அதுல அரிஸ்டாட்டில் என்பவர் என்ன சொன்னார்னா, நீர் கடலுக்கு அடியில் இருந்து வருதுன்னு சொன்னாரு. ஆனா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்ற புலவர் கிமு 2ஆம் நூற்றாண்டில என்ன சொல்லியிருக்காருன்னா, வான் முகந்த நீர் கடல், இங்கேருந்து கடல்லேருந்து மேல மேகத்துக்கு நீர் போது திருப்பி அது மழையா பொழியுதுங்கிற அடிப்படையை அவரு முன்னாடியே சொல்லியிருக்காரு. வான்முகந்த நீர்மழை பொழியவும் மழை பொழிந்த நீர் கடல் பரப்பவும் என்ற வரிகளை குறிப்பிடலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கடல் நீரை நீர் மேல போய் மேகமாயி திருப்பி மீண்டும் மழையா நிலத்துல பொழியறதுக்கு ஏற்றுமதி இறக்குமதியான பொருள்களை ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட், இங்கேருந்து கடல் நீர்லேருந்து மேகம் உண்டாகிறதுக்கு ஆவியா போய் மேகத்துல உண்டாகிறத ஏற்றுமதிக்கும், அங்கேருந்து மழை மீண்டும் நிலத்துல பொழியறதுக்கு இறக்குமதிக்கும் ஓமையா சொல்லியிருக்காரு. பருவ காலம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப இந்தியாவில் இருக்கதான் பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஒத்துப்போம். இந்தியாவில் பின்வரும் 4 பருவ காலங்கள் அமைந்திருக்கின்றன. மழைக்காலம், இதமான குளிர்காலம், கடுங்குளிர்காலம், கோடைக்காலம். மழைக்காலம்னு பார்த்தா ஜூன், ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் உள்ள வானிலையை சொல்லலாம். இதமான குளிர்காலம்னா அக்டோபர், நவம்பர் காலங்களில் உள்ளதை சொல்லலாம். கடுங்குளிர்காலம் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த காலத்துல சொல்லலாம். டிசம்பர் இப்ப நம்ம அனுபவத்திட்டு இருக்குது. கடுங்குளிர் காலம். கோடை காலம் மார்ச், ஏப்ரல், மே பருவத்துல. இதன் அடிப்படையில வானிலையும் அமையுது. சங்ககால வானிலை பார்த்தா இந்தியாவில் வழக்கமாக ஓர் ஆண்டு என்பது 6 பருவங்களை அடுத்தடுத்து தொடர்ந்து காணப்படுவதை ஓர் ஆண்டுக்கு கால பருவம்னு சொல்றாங்க. ஆண்டுதோறும் சுழற்சியாக இது ஏற்பட்டு வருவது என்பது நாம் அறிந்ததே. அதுல கார்காலம்னு பாத்தீங்கன்னா இலக்கியத்துல முல்லை நிலத்துக்குரிய சொல்லியிருக்கு, ஒரு ஒப்பீடு சொல்லியிருக்காங்க. முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுதுதான் கார்காலம். கார்காலத்தில் முல்லை நிலம் பருவ மாறுதல்களை பெறும். மழை பொழிதல், அழகு பெறல், உயிரினங்களின் இயக்கம், தலைவியின் கார்கால துயரம், கார்கால இயற்கை பின்னணி போன்றவை சங்க படைப்புகளில் பெரிதும் குறிப்பிடப்பட்டுள்ளன. இப்ப கார்காலத்துல தேரை ஒழிக்கும் போது, கார்கால தொடக்கத்துல தேரை ஒழிச்சிருக்கு, அதை தவளை தேரை இருக்குல்ல அந்த இடத்துல ஒளி எழுப்புங்க, அதிகமா ஒளி எழுப்பும். அதை ஒரு பாடல்ல 5 நூற்றுல சொல்லியிருக்காங்க. வரி நுணல் கரங்க தேரை தெவிட்ட கார் தொடங்கின்றே. இதுல நுணல்ங்கிறது தவளைகள், கரங்கன்னா அதிகமா ஒழிக்கிறது, தெவிட்ட அப்படின்னா ஒன்றாய் சேர்ந்து எல்லாம் கத்துறது, அந்த சூழலை சொல்லியிருக்காங்க 5 நூற்றுல. அது மாதிரி பள்ளங்கள் தோறும்
தவளைகள் தேரைகள் ஆரவாரித்தன, பறவைகள் கொந்தளிச்சன, அதிகமா சத்தம் ஏற்படுத்தினது, அதையும் ஐங்குறுநூற்றுல ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க. இப்ப காற்றும் பருவநிலைன்னு பார்த்தா உடலின் இயக்கத்திற்கு மூச்சு காற்று எவ்வளவு முக்கியமோ அதுபோல உலகின் இயக்கத்திற்கு காற்று மிக முக்கியம். காற்றே ஓர் இடத்தின் வானிலை மற்றும் பருவநிலை மாற்றத்தை நிர்ணயிக்கிறது. இந்த காற்றை பற்றியும் தெளிவான அறிவு மற்றும் புரிதல் சங்ககால தமிழ் மக்களிடம் இருந்தது என்பதற்கு பல சான்றுகள் காணப்படுகின்றன. காற்று வீசும் திசையை கொண்டு அதுக்கு வெவ்வேறு பெயர்கள் தமிழர்கள் வைத்திருக்கிறார்கள். எந்த திசையிலிருந்து வருதுன்னு பார்த்தா கிழக்கிலிருந்து வந்துச்சுன்னா வீசுனா அது கொண்டல் என்றும், மேற்கு திசையிலிருந்து வீசும் காற்றை கோடை என்றும், வடக்கு திசையிலிருந்து வீசும் காற்றை வாடை என்றும், தெற்கு திசையிலிருந்து வீசும் காற்றை தென்றல் என்றும் அழகாக குறிப்பிட்டுள்ளனர். அது மாதிரி சங்க இலக்கியங்கள் காணப்படும் காற்று பற்றிய செய்திகள் 19ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கி இந்த காலம் வரைக்கும் ஒரு அளவீடு வச்சிருக்காங்க. காற்றின் எந்த வலிமையோட வீசுது அப்படிங்கறத பியூஃபோர்ட் ஸ்கேல்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க. அந்த அளவீடை வச்சுதான் இந்த காலத்தில் அளக்குறாங்க. ஆனா அதுல சொல்லியிருக்கிறதும் நம்ம இலக்கியத்தில் சொல்லியிருக்கிறதும் பெரும்பாலும் ஒத்து போகுது. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா பியூஃபோர்ட் அளவையில 6 என்ற எண் குறிப்பிட்டிருந்துச்சுன்னா அது எந்த அளவுல காற்று வலிமையா வீசுனா மரக்கிளைகள்லாம் முறிஞ்சு விடுவோம். அந்த இதை இது இலக்கியத்திலையும் சில இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. 6ஆம் எண் காற்று கடலில் பெரிய அலைகளை உண்டாக்கும், வெண்ணுரை படலத்தை உண்டாக்கும், ஊதுதல் போன்ற ஒளியை எழுப்பும். இந்த மாதிரி இதெல்லாம் பியூஃபோர்ட் எண் 6ன்னு குறிப்பிடுறாங்க. இப்போ எப்படி நிலநடுக்கத்துக்கு ரிக்டர் ஸ்கேல்ல சொல்றாங்க, அது மாதிரி இந்த பியூஃபோர்ட் ஸ்கேல்லையும் காற்று வலிமையை குறிப்பிடுவாங்க. அதுல உள்ள செய்திகள்லாம் பெரும்பாலும் இலக்கியத்திலையும் ஒன்றி போகிறது. அது மாதிரி காற்றுக்கு கூதிர், கால், வழி என பல பெயர்கள் இலக்கியங்கள காணப்படுகின்றன. அது மாதிரி இலக்கிய கலைச்சொற்களும் காற்றை பத்தி நிறைய இருக்கு. வாடை காற்றுக்கு அர்ச்சிரம் என்ற ஒரு பேரும் இருக்கு. கொண்டல் காற்றுக்கு கீழை காற்று என்றும், மேலை காற்றுக்கு மேற்கு திசையிலும் வீசுற காற்றுக்கு மேலை காற்று, இப்படி பல கலைச்சொற்கள் காணப்படுகின்றன. காற்றும் மழையும் அப்படின்னு பார்த்தா மழை பொழிதலில் காற்றின் பங்கு மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றது. நீராவி மேகமாக மாறிய நிலையில் அதனை பிற இடங்களுக்கு எடுத்து செல்ற பணியை என்ன செய்யுதுன்னா காற்று தான் செய்யுது. மேகம் மாறிய நிலையில் அதனை பிற இடங்களுக்கு நீராவியை எடுத்து செல்லுது. அப்படி காற்று எடுத்துட்டு போய் செய்யலைன்னா மழை எல்லா இடத்துலையும் பரவலா பெய்யாதுங்கிறது ஒரு அறிவியல் உண்மை. அந்த செய்திய கருத்தை நன்னுதல் அறிவை காரினும் விரைந்தே என்று 500 வரிகள் மூலம் அறியலாம். கிழக்கு காற்றும் கடல் வணிகமும். இப்ப கிழக்கு காற்றின் போக்கை வைத்து தெளிவாக உணர்ந்திருந்தனர் பழந்தமிழர்கள் உணர்ந்திருந்தனர். அதனால் அக்கால தமிழ் மக்கள் கடல் தொழில் செய்வதிலும் வல்லவர்களாக இருந்தனர். எந்த நேரத்துல எந்த காத்து எப்படி வீசுது, படகை செலுத்தலாமா, நம்ம வணிகம் மேற்கொள்ளலாமா என கடல் பயணிகள் அவ்வப்போது நோக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கிழக்கு திசை காற்று கடல் தொழில் செய்வதற்கு ஏற்றதல்ல என்று அவர்கள் அறிந்திருந்தனர். இக்காலத்தில் கடலில் இருந்து கரையை உள்ளேந்து வெளியே நோக்கி காற்று வீசும். அந்த சமயத்துல பாய்மரத்தை வச்சு கூட அவங்களால கடல்ல கப்பலை செலுத்த முடியாது. அதனால வணிகமும் பாதிக்கும். இதை நன்கு அறிந்திருந்தனர். இதே ஒரு பாடலில் நற்றிணை பாடல் குறிப்பிடுகிறது. கொன்றல் மாமழை குடக்கு ஏற்பு குழைத்த என்ற வரிகள் மூலம் அறியலாம். அடுத்ததாக சூறாவளி பற்றி சில குறிப்புகள் காணப்படுகின்றன. அகநானூற்றில் மிகுதியாகவும் 10 பாட்டு நூல்களில் குறைவாகவும் சூறாவளியை பற்றி குறிப்புகள் காணப்படுகின்றன. சூறாவளியின் தோற்றம், நிலைப்பாடு, இயக்கம் போன்றவற்றை சங்க பாடல்கள் பதிவு செய்துள்ளன. அது எடுத்துக்காட்டுக்கு அகநானூற்றுல உருவழி ஒளிக்கழை கண் உருவு தீண்டலின் என்ற வரிகளை சொல்லலாம். சூறாவளியை பற்றி இன்னொரு குறிப்பும் குறிப்பிடத்தக்கது. வெம்மையான பாலை நிலத்து சூறை காற்றானது வேகமாக வீசி மரக்கிளைகள் பறக்கும். அவ்வாறு பரவி வரும் காற்று உலர்ந்து இருக்கும் வாகை நெற்றுகளையும் தாக்கி ஒளியை எழுப்பும். மரத்தை தாக்கி அந்த அளவுக்கு வீசுதுங்கிறாங்க. இது பற்றி குறுந்தொகையில ஒரு வரி வருது. வெந்திரன் கடுவெளி பொங்கா போந்தென்ன என்ற குறிப்பு காணப்படுகிறது. இது மாதிரி காற்றை பற்றி பல செய்திகள் புலவர்கள் தன்னுடைய பாடல்கள் சங்க பாடல்களை பதிவு செய்துள்ளனர். அது மாதிரி மழை பற்றி காற்று பார்த்த மாதிரி இப்போ மழை பற்றி நிறைய குறிப்புகள் நம்ம சங்க இலக்கியத்தில் குறிப்புகள் காணப்படுகின்றன. மழை பற்றி நாட்டுப்புற மக்களிடையே பழமொழிகள் பரவலாக காணப்படுகின்றன. இந்த காலத்திலையும் பழமொழிகள் நாட்டுப்புற மக்களிடையே பெரிதும் பயன்பாட்டில் இருக்குன்னு நம்ம கண்கூடா பார்க்கிறோம். என்னன்னா அகல்வட்டம் பகல்மழை, அகல்வட்டம் பகல்மழை, அந்தி செவ்வானம் அடைமழைக்கு சமம் போன்ற பழமொழிகள் இன்றும் பயன்பாட்டில் இருக்கு. மழை பொழிவதற்கு இன்றியமையாத விஷயங்கள் 2 இருக்கு. அவை கடலும் சூரியனும்.
நீரில் பெரும் பகுதி கடலிலேயே காணப்படுவதால் அந்நீர் சூரியன் மூலம் நீராவியாக்கப்பட்டு மேகங்களாக உருப்பெறுகின்றன. அம்மேகங்கள் காற்று வீசுவதன் மூலம் மலைகளில் மோதி, மலைகளின்னா மவுண்டன், இந்த இடத்துல மவுண்டன் எடுத்துக்கணும், மலைகளில் மோதி மழையாக, ரெயின், மழையாக பொழிகின்றது. இதை பற்றி குறிப்புகள் இலக்கியத்தில் இருக்கு. இலக்கியத்தில் மழை குடைக்கு ஓமையாக பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசர்கள் கொடைத்தன்மைக்கு மழை ஓமையாக கூறப்பட்டுள்ளது. மழையின் சிறப்பை பற்றி புறநானூற்றுள்ள வரிகள், கொடை வள்ளல்கள் சிறந்த இடத்தில் இருந்துள்ள பாரியின் கொடைத்தன்மையை கூற வந்த கபிலர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாரியும் உண்டு ஈங்கு உலக புறப்பதுவே என்று குறிப்பிட்டுள்ளார். வள்ளுவரும் மழையின் சிறப்பை 10 குறட்பாக்களில் கூறியுள்ளார். விசும்பின் துளி வீழின் அல்லால் மாற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது என்று திருக்குறள் குறிப்பிடுகிறது. அது மாதிரி நீரனுடைய முக்கியத்துவத்தை அமிழ்தம்ங்கிறாரு வள்ளுவர். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் உணரற் பாற்று. இது ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க, எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறாங்க. எலிக்சர்னா அமிழ்தம் என்று பொருள். வள்ளுவரின் பெயராகும் உலக வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருப்பது நீராகும். நீரின்று அமையாது உலகமெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுகு என்ற குறட்பாவையும் கூறலாம். அது மாதிரி மழைக்கு முக்கியமாக மேகத்தோட வகையை நோக்கிட வேண்டியது உள்ளது. மேகத்தை பல வகைகளாக பிரிச்சுள்ளாங்க தமிழர்கள். கீற்று வகை முகில்கள், முகில்னா மேகம், சிரஸ் கிளவுட்ஸ் படை முகில்கள், ஸ்ட்ரேட்டஸ் கிளவுட்ஸ், குவியல் முகில்கள், குமுலஸ் கிளவுட்ஸ் என்று பலவாறு பிரித்திருக்காங்க. அது ஒவ்வொன்றும் எந்த நிலையில இருக்கு மேகம், அதுக்கு தகுந்த மாதிரி மழை பொழியுங்கிறத நம்ம உயிர்த்துணரலாம், அனுமானித்து நம்ம கூறிக்கொள்ளலாம். இப்போ மேகம் அதிக நீர் கொள்ளாத மேகம் மேலே உயர்ந்து செல்லும். அதே அதிக நீர் உள்ள மேகம் எடை அதிகமாகி கீழே இருக்கும், மேலே செல்லாது. அந்த கீழே உள்ள எடை அதிகமாக உள்ள மேகத்தை கடுஞ்சூழ் மகளிர், மாசமா இருக்க மகளிர் நடக்க வயிறு பெருசா இருக்கலாம், நடக்க சிரமப்படுவாங்களா, அதோட புலவர் ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு. கடுஞ்சூழ் மகளிர் என்று குறுந்தொகை பாடலில் குறிப்பிட்டுள்ளார். சங்க பாடலில் மழை பொழிவு பற்றி பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. அந்த மழை பெய்யறது போர் வீரர்கள் படைகளை கையில் ஏந்தி, கேடயங்களை கையில் ஏந்தி இருப்பதற்கு ஓமையாக கூறியிருக்காங்க. போர் வீரர்கள் கேடயங்களை கையில் ஏந்தி இருக்கிறத பார்க்க எப்படி இருக்குன்னா மழை பொழியறதுக்கு ஓமையா குறிப்பிட்டிருக்காங்க. இதை பற்றி அகநானூற்றுல பனைமுழங்கெழிலி பவ்வம் வாங்கி என்று தொடங்கும் பாடல் குறிப்பிடுகிறது. அடுத்தது மழையும் மழையும், மவுண்டன் அண்ட் ரெயின், இதுக்கு ரெண்டுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. காற்றுகளால் அடித்து செல்லப்படும் மேகங்களை மலைகள் தடுக்கின்றன, மவுண்டன் தடுக்குது. இவ்வாறு தடுக்கப்படும் மேகங்கள் அம்மலைகளில் காணப்படும் தாவரங்களின் குளிர்ச்சியால் நீரின் அடர்த்தி அதிகமாகின்றன. காடுகளில் வளர்ந்திருக்கும் பெரும் மரங்கள், தாவரங்கள் எல்லாமே அனைத்தும் அதிக அளவு மழை நீரை வேர்களின் மூலம் உறிஞ்சிக்கின. வேர்கள் மூலம் உறிஞ்சிக்குது. ஆனால் அதில் கொஞ்சம் அளவு, மிக சிறிய அளவு தான் தன்னுடைய உணவு உற்பத்திக்காக பயன்படுத்துகிறது. எனவே எஞ்சியுள்ள நீர் அப்படியே இருக்கிறதுனால அந்த தாவரத்தை சுற்றி உள்ள இடம் குளிர்ச்சியாக இருக்கும் என்பது ஒரு அறிவியல் உண்மை. இதுவும் இலக்கியத்தில் பல இடங்களில் காணப்படுகிறது. மழையும் இயற்பியலும். மழை உருவாகும் இயற்பியல் அடிப்படையை விளக்கும் வண்ணம் கடல் நீரை முகந்து கொண்டு மேகங்கள் உருவானது என்ற அடிப்படை செய்தி பல இடங்களில் சங்க இலக்கியங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக குறிஞ்சி பாட்டில் கபிலர் நீர் நிறைந்த கடலில் நீர் குறையும்படி முகந்து கொண்டு மெலிதாக இடித்து முருகனின் வேல் போல மின்னியது என்றுங்கிறார். அதாவது அந்த பளபளப்பா இருக்கிறதுக்கு முருகனின் வேல் போல இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒப்புமையை சொல்றாங்க. அது குறிஞ்சி பாட்டுல நிறை இரும் பவ்வம் குறைபட முகந்து கொண்டு என்ற வரிகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். மழை பற்றி பல செய்திகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதுல சில அரிய கலைச்சொற்களும் நம்ம உள்ள இருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். நலிகடல் முகந்து செறிதக இருளி என்ற நற்றிணை பாடல்ல செறிதக என்னும் சொல் ஒரு அரிய கலைச்சொல்ல நம்ம கருதலாம். அது எதுக்கு பயன்படுத்தலாம்னா, அடர்த்தி அதிகமாக மழை பொழிவதை அந்த செறிதகங்கிற சொல்லால புலவர் குறிப்பிட்டிருக்கார். அது மாதிரி மழையை பற்றி குறிப்பிடும்போது வம்பமாரின்னு ஒரு மழை இருக்கு, அன்சீசனல் ரெயின். அதாவது பருவம் பொய்த்து மாறக்கூடியது, எதிர்பார்க்கிற பருவத்தில் பெய்யாம மாற்றி பெய்யறதுக்கு தான் வம்பமாரிங்கிறாங்க. அதுக்கு அகநானூற்றுள்ள தன் துளிக்கு ஏற்ற பைங்கொடி முல்லை வம்பு பெய்யுமால் மழையே வம்பு அன்று
என்ற வரிகளில் குறிப்பிடலாம். அது அதே மாதிரி வம்பு என்பதுக்கு புதுமை என்ற ஒரு பொருளும் உண்டு. அடுத்ததாக வானிலை பற்றி கோள்களிலும் சில தாக்கங்கள் ஏற்படும். இங்கே மட்டும் இல்லை, புவியில மட்டும் இல்லை, துணை கோள்கள் அனைத்து கோள்களிலும் அதனுடைய தாக்கம் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு வெள்ளிக்கோளை சொல்லலாம். வெள்ளிக்கோளும் மழையும் எப்படி நெருங்கிய தொடர்புடையது. இது புறநானூற்று பாடல்கள். இலங்கு கதிர் வெள்ளி தென்புலம் படரினும் தென்றிசை மருங்கின் வெள்ளி ஓடினும் என்று பாடல் வரிகள். இதுக்கு என்ன பொருள்னு பார்த்தோம்னா, வானத்தில் வெள்ளிக்கோள் வடக்கு திசை நோக்கி சென்றால் மழை வளம் அதிகமாகும் என்றும், அதே தென் திசை நோக்கி சென்றால் மழை வளம் குறையும் என்றும் புலவர் குறிப்பிட்டுள்ளார். இதெல்லாம் இந்த காலத்து அறிவியல் உண்மையோட ஒத்து போகிறது குறிப்பிடத்தக்கது. அது மாதிரி வெள்ளம் பற்றி சில குறிப்புகளும் நற்றிணையில காணப்படுகிறது. பல கட்டங்களாக பொழிந்த மழையால் பெருகிய முல்லை நிலம் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகிறது. இது பற்றி நற்றிணையில் இயங்குவளை நிகழ்த்த கலைஞர் எல்லி என்ற பாடல் குறிப்பிடுகிறது. மின்னல் இடி பற்றியும் அகநானூற்றுல சில வரிகள் காணப்படுகின்றன. வாளின் நிறத்தை ஒத்த மின்னலிட்டு, மின்னலுக்கு வாளுனுடைய வெண்மையான பளபளப்பான அந்த தோற்றத்தை புலவர் ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி வானவில்லை பற்றியும் பெருமழை பற்றி குறிப்புகள் காணப்படுகின்றன. வானவில்லின் வர்ணஜாலங்கள் என்று கூட கவிதையில சொல்லுவாங்க. விப்ஜிஆர் 7 வண்ணம் வளைவா ஒரு வில் மாதிரி தோன்றத வானவில்னு சொல்றோம். அது மழை காலத்துல தான் தோன்றும். அது எப்படி உண்டாகிறதுனா, அடர்த்தியான நீரை சுமந்து வரும் மேகத்தில் நீர் திவளைகள் வாட்டர் டிராப்லெட்ஸ் பறந்து கிடக்கின்றன, நிறைய இருக்கும். அந்நீர் திவளைகள் சூரியனின் ஒளிப்பட்டு எதிரொலிக்கப்பட்டு நிறப்பிரிகை அடைகின்றன. அந்த நிறப்பிரிகை அடையறதுனால வானவில் தோன்றுகிறது. இதை இலக்கியத்துல வில்லுன்னு சொல்றாங்க. பெரும்பானாற்று படையில ஒரு பாடல்ல இருக்கு. உரைக்கால் மாறிய ஓங்குயர் நனந்தலை அகலிரு வானத்து குறைவில் ஏய்ப்ப என்ற வரிகள்ல வில்லு என்று குறிப்பிடப்பட்டுள்ள சொல்லு ரெயின்போ வானவில்லை தான் குறிக்குது. சில இடங்கள்ல பண்டைய இலக்கியங்கள், பழந்தமிழ் இலக்கியங்கள்ல வானவில் இந்திரவில் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வளோ நேரம் நம்ம காற்று மழை இதெல்லாம் பார்த்தோம். இதுக்கெல்லாம் முன்னறிவிப்பு தேவையா? கட்டாயம் தேவைதான். ஏன்னா நம்மளுடைய செயல்பாடுகள், பயணம், இப்போ வணிகம், கடலில் வணிகம் மேற்கொள்வது, வேளாண்மை, இந்த நடவு செய்கிறது, எல்லாத்துக்குமே நம்ம அன்றாட பணிகள் மட்டுமன்றி பல பணிகளுக்கு நம்ம வானிலை முன்னறிவிப்பு முக்கியமானதாக கருதிட்டு வரோம். அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும். என்ன மாதிரி வானிலை முன்னறிவிப்பு வருது? மழை பொழிவு அல்லது சூறாவளிக்கான அறிகுறி காணப்படுகிறது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டில் இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஆய்வு மாணவி ஒருத்தவங்க சொன்னாங்க, எல்லார் வீடும் பாதிப்புக்குள்ள நினைச்சான், அவங்க வீடு மட்டும் பாதிப்புக்குள்ள அவளை. ஏன்னா இந்த மழை முன்னறிவிப்பு, சூறாவளி முன்னறிவிப்பை வச்சு கீத்து வீடு அவங்களுது. அவங்க அப்பா என்ன செஞ்சாங்களா, மேலேயும் கீழேயும் கீத்து பறக்காம இப்போ நல்ல உறுதியான கயிறில் போட்டு கட்டி வச்சுட்டாரு. அப்போ எல்லாரும் பார்த்து இது ஏன் இவ்வளோ முன்னெச்சரிக்கையாக செய்றீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரி இயற்கை சீற்றம் ஏற்படுது, இப்போ முன்னாடியே சொல்லிட்டாங்க நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னு சொன்னோன்னா பலர் அதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அந்த பொண்ணு சொன்னாங்க எங்கள்கிட்ட, எங்கள் அப்பா முன்னெச்சரிக்கையாக செஞ்சதுனால நிறைய சேதமும் ஏற்படலை, எல்லா வீட்டு கூரையும் பறந்துச்சான், இவங்க வீட்டு கூரை பறக்கலை. ஏன்னா அது மேலே தாங்கக்கூடிய வெயிட்டும் எடையும் வச்சுட்டதுனால சேதமும் ஏற்படலை. இது நம்ம கண்கூடா பார்த்த முன்னெச்சரிக்கையில் தேவையான ஒரு குறிப்புன்னு நான் கருதுனேன். என்னென்ன அப்படின்னா, இப்போ பழங்காலத்தில் எப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, திங்களை சுற்றி தோன்றும் பரிவட்டம் திங்களை சுற்றி சந்திரனை சுற்றி தோன்றுனுச்சுன்னா சூறாவளி கட்டாயம் வரும் அப்படின்னு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பழங்கால தமிழர்கள்லாம் மேற்கொண்டாங்க. அதுக்கு தகுந்த முன்னேற்பாடுகளை செய்து கொண்டார்கள். இப்ப தாவரங்கள் போன்ற பிற உயிரிகள்னா அறிகுறிகள் காண்பிக்கும். எப்படின்னா, மாங்காய் காய்த்தால் மழை மங்கும், புளியங்காய் காய்த்தால் மழை பொங்கும். பறவை, பூச்சி, விலங்கினங்கள் இதனுடைய செயல்பாடும் சில இது முக்கியமா நம்ம பார்க்கணும். என்னன்னா, தவளை கத்துனா மழை காலத்துல தான் தவளை அதிகமா கத்தும். தோகை மயில்கள் மோகமுடன் ஆடும், இணையோட சேர்றதுக்கு ஆடும், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மான் தன் குட்டியை தழுவி அழைத்தல், வெள்ளிப்பூச்சியும் கும்முடி பூச்சியும் பறத்தல், இதெல்லாம் மழைக்கான அறிகுறி. பருந்து கூட்டமாக வட்டமிட்டு பறத்தல், கழுதை தரையில் மல்லாந்து படுத்திருந்துச்சுன்னா மழை வருமா. இது மாதிரி நம்ம நடைமுறையில ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, சூரத்துங்கிற நெருங்கிய உறவினர் அங்க இருக்காங்க, சகோதரி. அவங்க குழந்தைகள்லாம் படிக்கிற பள்ளியில பாத்தீங்கன்னா பிரேயர் டைம் நடந்துக்குள்ள காலையில அப்போ ஒரு பள்ளியில நாய்கள்லாம் தாறுமாறா ஓடுனுச்சான். பூகம்பம் நீங்க கேள்விப்பட்டிருவீங்க, தரைமட்டமா ஆணுச்சு குஜராத்துக்கு அருகில்.
அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்கு வந்து முன்னாடியே நிலநடுக்கம் ஏற்படுறதுலாம் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுனால தாறுமாறாக ஒன்றுன்னு இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல, பள்ளி நிர்வாகிக்கலாம். ஆனால் அடுத்த ஒரு சில மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியில் பெரும்பகுதி வந்து உள்ள நிலத்துக்குள்ளே போயிடுச்சு. அதுங்க மனிதர் கண்டுபிடிக்க முடியாததை இந்த மாதிரி உயிரினங்கள் கண்டுபிடிக்குது என்பது நம்ம இன்றைக்கு கண்கூடாக பார்க்குறோம். இதே பழங்காலத்தில் உற்று நோக்கியவங்க தான் பழமொழியாக உருவெடுத்திருக்கு. அது இன்றும் பயன்பாட்டில் நாட்டுப்புற மக்களில் மட்டும் இல்லாமல் நம்மள்ட்டையும் பயன்பாட்டில் இருக்குது. ஈசல் பறந்தால் கட்டாயம் மழை, நம்மளுக்கு தெரியும். தவளை அதிகமாக கத்துனாலும் மழை காலத்தில் தான் கத்தும். அது மாதிரி மரபு வழி மழை முன்னறிவிப்புகள் நிறைய இருக்குது. சித்திரை பேஞ்சு கிடக்கும், பேயாமலும் கிடக்கும். ஆடி அரைமழை, ஆடிப்பட்டம் தேடி விதை. கார்த்திகை கனமழை, ஐப்பசி அடைமழை. மார்கழி மழை மண்ணுக்கு உதவாது, தை தரையும் குளிரும். தை மழை நெய்மழை, தை பிரிந்தால் தலைக்கோட்டை. மாசிப்பனி மச்சை துளைக்கும் என பல பழமொழிகள் இன்றும் பயன்பாட்டில் இருக்குது. அது மாதிரி சங்க இலக்கியத்தில் ஒரு முன்னறிவிப்பு, எறும்பு கூட ஒரு முன்னறிவிப்பு உயிரியாக இருந்திருக்கு. பொய்யா எழிலி பெய்விட நோக்கி முட்டை கொண்டு வற்புலஞ்சேரும் சிறு நுண் நெரும்பின் என்று புறநானூற்று பாடலில் குறிப்பு காணப்படுகிறது. எறும்புகள் தம் முட்டைகளை எடுத்துக்கொண்டு சற்று மேற்று நிலத்திற்கு சென்றால், மேடான பகுதிக்கு சென்றுச்சுன்னா எடுத்துக்கிட்டு போணுச்சுன்னா மழை பெய்ய இருப்பதாக பொருள். இதை வந்து பல தடவை உற்று நோக்கியதுனால அதை வந்து மழை முன்னறிவிப்பாக பழங்கால மக்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்தவங்களாம் செயல்பட்டு வந்துள்ளார்கள் என்று சங்க இலக்கியத்தில் வானிலை பற்றிய அரிய செய்திகளை தொகுத்து வழங்கியுள்ளேன். இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம்.